ரமேஷ் தன்னுடைய வண்டி கடையில கொத்தமல்லி கீரையை வச்சுக்கிட்டு கஸ்டமர்களுக்கு குரல் கொடுத்து கூப்பிட்டுட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை வாங்கிக்கங்க. விட்டுடு பேர் கொண்ட ஒரு கஸ்டமர் ரமேஷ் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, அண்ணா எனக்கு 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க. ரமேஷும் 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த கஸ்டமருக்கு கொத்தமல்லியை கொடுத்தாரு. அண்ணா 10 ரூபாய்க்கு இவ்வளோ கம்மியாக கொத்தமல்லி தரீங்க? அண்ணா விலை ரொம்ப அதிகம்ண்ணே. இப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் விலை கிடையாதே. இப்படி சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு விருப்பப்பட்ட விலையில விற்றுக்கிட்டு கஸ்டமரை ஏமாத்துறேன்னு. அண்ணா நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்கண்ணே. எனக்கு மண்டியில் இந்த கொத்தமல்லி அதிக காசுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த மொத்த கிராமத்துலேயும் ஜமீன்தார் மட்டும்தான் கொத்தமல்லியை கொடுத்துனுக்குறாரு. ரமேஷ் சொன்னதை கேட்டுட்டு பிட்டு அடுத்த கடையை நோக்கி போனா. அந்த கடைக்காரர்கிட்ட 10 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, அண்ணா 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க. அந்த கடைக்காரரும் பிட்டுவுக்கு 10 ரூபாய்க்கு கொத்தமல்லியை கொடுத்தாரு. பிட்டு அந்த கொத்தமல்லி தலைகளை வாங்கிக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, நீ எனக்கு 10 ரூபாய்க்கு கொஞ்சமா தான் கொத்தமல்லி கொடுத்த. ஆனா அந்த கடைக்காரர் அதே 10 ரூபாய்க்கு இங்க பாரு எவ்வளவு நிறைய குத்துக்கிறாரு. குடு, என்னுடைய பணத்தை திருப்பி கொடு. உன் கடையில எனக்கு கொத்தமல்லி வாங்க விருப்பம் இல்ல. நான் மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து கொத்தமல்லி உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. நீ உண்மையிலேயே கொள்ளடிக்கிற. பிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். சாயந்தரம் ரமேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி ஸ்வாதி கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சுவாதி. கடைக்காரர் ரொம்ப கம்மியான விலையில அவ்வளோ நிறைய கொத்தமல்லிய கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல. அதனால என்னுடைய கடை வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்பதான் புத்தி வரும்னே தெரியல. உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? அந்த ஜமீன்தார் உங்களுக்கு மட்டும் அதிகமான விலையில கொத்தமல்லிய வியாபாரம் பண்றாரு. பெரிய கடைக்காரங்களுக்கு கம்மியான விலையில கொத்தமல்லிய விக்கிறாரு. ஆனா இதனால அந்த ஜமீன்தாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல கொத்தமல்லி வியாபாரம் பண்றதுக்கு எத்தனை கடைகள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடை எல்லாமே மூடப்பட்டுடுச்சு. இந்த கிராமத்துல இப்ப நீங்க மட்டும்தான் கொத்தமல்லி கடை வச்சு வியாபாரம் பண்றீங்க. என்னைக்கு இந்த தொழிலை நீங்களும் மூடிடுறீங்களோ அப்ப கடைக்காரங்க மக்களுக்கு அவங்க இஷ்டப்படி கொத்தமல்லியை வியாபாரம் பண்ணுவாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன சுவாதி. இந்த விஷயமா நான் ஜமீன்தார் கிட்ட போய் பேசுறேன். மறுநாள் ரமேஷ் அந்த கிராமத்தோட ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு போனாரு. ரமேஷை பார்த்ததும் ஜமீன்தார் என்ன சொன்னாருன்னா, ஆமா, என்ன விஷயம் ரமேஷ்? நேத்து தானப்பா கொத்தமல்லி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனேன். அவ்வளோ சீக்கிரத்திலேயே அதெல்லாத்தையும் வித்துட்ட? நான் இது விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது? ஜமீன்தார் ஐயா, கிராமத்தில் இருக்கிற கடைங்களை எல்லாத்துக்கும் நீங்க தான் சப்ளை பண்றீங்க. ஆனா நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு வரேன். கடைக்காரங்கள்லாம் கஸ்டமருங்களுக்கு குறைஞ்ச ரேட்லயே கொத்தமல்லியை கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம் தானே ரமேஷ்? நீயும் குறைஞ்ச விலையிலேயே வியாபாரம் பண்ணு. ஆனா அது எப்படி முடியும் ஜமீன்தாரையா? நீங்க தான் கடைக்காரங்களுக்கு விலை குறைவா கொடுக்குறீங்களே, ஆனா எனக்கு அதிகமான விலையில கொடுக்குறீங்க. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன ரமேஷ். ஏன்னா இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் மொத்தமா கொள்முதல் பண்றாங்க கொத்தமல்லிய. அப்புறம் இத பெரிய அளவுல வியாபாரம் பண்றாங்க. ஆனா நீ வண்டி கடை போட்டு அவங்க வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க. அதனால இன்னையிலிருந்து நீ கொத்தமல்லி விற்கிறத விட்டுடு. இது ரொம்ப தப்பான விஷயம் ஜமீன்தாரையா. அப்படின்னா என்னுடைய மனைவி சொன்னது அது கரெக்டா இருக்கு. நீங்க சின்ன சின்ன வியாபாரிகளோட வியாபாரத்தை கெடுத்துட்டு பெரிய கடைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ இந்த மாதிரிலாம் பேசுவ? இனிமே என்கிட்ட வந்து உனக்கு கொத்தமல்லி கிடைக்கவே கிடைக்காது. ஓ, போய் வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பி. ஜமீன்தார் ரமேஷ அவமானப்படுத்தி தன்னோட வீட்டை விட்டு வெளியே துரத்தினாரு. மறுநாள்ல இருந்து ரமேஷ் கடை போடுறத நிறுத்திட்டாரு. அப்புறம் பெரிய கடைக்காரங்கெல்லாம் அவங்க மனசுக்கு ஏத்த விலையில வியாபாரம் பண்ணாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் பிட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட கொத்தமல்லி தழைகளை வாங்கறதுக்காக வந்தான். எனக்கு 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க. கடைக்காரன் பிட்டு கையில சொல்ல முடியாத அளவுக்கு கம்மியா கொத்தமல்லியை கொடுத்தாரு. அட என்ன இது? 10 ரூபாய்க்கு இவ்வளோ கம்மியான கொத்தமல்லியா? நீ கொடுத்த பணத்துக்கு இவ்வளோதாயா வரும். உனக்கு தெரியுமா இந்த கொத்தமல்லி ரேட்டு வானத்தை தொட்டுடுச்சு. இவ்வளோ அதிகமான ரேட்டு கொடுத்து என்னால கொத்தமல்லி வாங்க முடியாதுப்பா. அப்போ உன் சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி போடுறத நிறுத்திக்க. ரமேஷ் இந்த சம்பவத்தை ரொம்ப கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப வேதனையோட
தன்னோட வீட்டுக்குள்ள வந்து கட்டில்ல உட்கார்ந்தாரு. அப்பதான் அந்த கிராமத்தை சேர்ந்த பலியான பேர் கொண்ட ஒரு வயசானவரு அந்த இடத்துக்கு வந்தாரு. அட பலியா சித்தப்பா, நீங்க எப்படி எப்ப வந்தீங்க? உனக்கு ஜமீன்தார் செய்தது ரொம்ப பெரிய தப்பு. ஜமீன்தார் அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. என்ன பண்றது சித்தப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏதோ ஒரு காலத்துல நீங்க உங்க நிலத்துல கொத்தமல்லிய பெரிய அளவுல பயிரிட்டீங்களாமே. அந்த சமயத்துல நான் கடைக்காரங்களுக்கு கொத்தமல்லிய இலவசமா கொடுத்தேன்பா. ஆனா இப்ப காலம் மாறி போச்ச சித்தப்பா. காலம் என்னதான் மாறி இருக்கட்டும் ரமேஷ், ஆனா இன்னைக்கும் மாய கொத்தமல்லி கிராமம் இருக்கு. இத கேட்டதும் ரமேஷ் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல சித்தப்பா. ரமேஷ், கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நான் என் வயல்ல கொத்தமல்லிய பயிரிட்டேன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா நான் அந்த சமயத்துல கொத்தமல்லி கிராமத்துல இருந்து கொத்தமல்லி எடுத்துட்டு வருவேன். அது ஒரு மாய கிராமம். அந்த மாய கிராமத்தினுடைய நுழைவாயில் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ஆசை என்னன்னா நீ அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துக்கு போகணும். அப்புறம் அங்கேருந்து நீ அந்த கொத்தமல்லியை கொண்டு வந்து இந்த கிராமத்து முழுக்க இலவசமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற அற்புதங்களை பாரு. மலியா சித்தப்பா, நீங்க ஒன்னும் கிண்டல் பண்ணலையே? இல்லப்பா ரமேஷ், நம்ம கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் இருக்கு. அதுல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அந்த குளத்துல போய் குதி. நீயே அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துக்கு போய் சேர்ந்துருவ. அப்புறம் இந்த ரகசியத்தை உன்குள்ளேயே ஜாகிரதையா வச்சுக்க. இப்படி சொல்லிட்டு பலியா சித்தப்பா அந்த இடத்த விட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலியா சித்தப்பா இருக்காரே, அவர் என்னைக்கும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருங்க. நீங்க ஒரு தடவையாவது அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கணும். என்னோட விருப்பம் என்னன்னா அந்த ஜமீன்தாரோட வியாபாரம் இந்த கிராமத்துல அடி வேரோட பிடுங்கி எறியணும். ரமேஷ் பலியா சித்தப்பா சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அந்த குளத்தை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் அந்த குளத்துக்குள்ள குதிச்சுட்டாரு. அப்பதான் அவரு ஒரு வித்தியாசமான கிராமத்துக்குள்ள போய் சேர்ந்தாரு. ரமேஷ் பார்த்தபோது அந்த கிராமத்துல தேவையான வசதிகள் எல்லாமே இருந்தது. ஆனா அது எல்லாமே கொத்தமல்லி தழைகளால செய்யப்பட்டது. ரமேஷ் அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ந்து போய் நின்னாரு. இது என்ன விசித்திரமான கிராமமா இருக்கே, இங்க எல்லா விஷயங்களும் கொத்தமல்லி தலைகளால செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் ரமேஷோட காதுகள்ல ஒரு ஆளோட சத்தம் கேட்டுச்சு. நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, இது மாய கொத்தமல்லி கிராமம். ரமேஷ் பார்த்தபோது அந்த ஆளு சைக்கிள்ல உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் இங்கிருந்து கொத்தமல்லி தலைகளை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இந்த இடத்துல எவ்வளவு கொத்தமல்லி வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு போ. இங்க கொத்தமல்லி எடுத்துட்டு போறதுக்கு காசெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். ரமேஷ் நிறைய கொத்தமல்லி தழைகளை எடுத்துக்கிட்டு அந்த குளத்தங்கரை கிட்ட வந்து சேர்ந்தாரு. அப்புறம் அந்த குளத்துக்குள்ள குதிச்சாரு. அந்த குளத்துக்குள்ள குதிச்சதுமே ரமேஷ் தன்னுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அடேங்கப்பா, மாய கொத்தமல்லி கிராமத்துல இருந்து வர்றதுக்கும் போறதுக்குமான வழி ரொம்ப சுலபமா இருக்கு. இனிமே தினமும் நான் கொத்தமல்லி கொண்டு வந்து கிராமத்துல இலவசமா கொடுக்கறேன். ரமேஷ் அன்னையில இருந்து கிராமத்துல இலவசமா கொத்தமல்லி தழைகளை கொடுத்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் ரமேஷ் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, தம்பி, நீ கொடுக்கற இந்த கொத்தமல்லி தலைகள்ல ஏதாவது மருந்து கலந்திருக்கிறியா? இல்லையே, என்னாச்சு? யாருக்காவது ஏதாவது ஆச்சா? என் மனைவி வயிற்று வலியால கவலைப்பட்டு இருந்தா. ஆனா உங்ககிட்ட வாங்கிட்டு போன கொத்தமல்லி தலைகளை உணவுல சேர்த்ததுல இருந்து அவளுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சுப்பா. இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ரமேஷோட கையில நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரமேஷ் கொண்டு வந்த கொத்தமல்லி தழைகளை சாப்பிட்டு ரமேஷோட கிராமத்துல நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் குணமானாங்க. அதுக்கு பதிலா ரமேஷ்க்கு நிறைய பேர் நிறைய பணமும் பரிசும் கொடுத்துட்டு போனாங்க. ஜமீன்தாருக்கு கோபத்துல கண்கள்லாம் செவந்து போச்சு. அப்புறம் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு, இந்த பிச்சைக்கார பையன் ரமேஷ், அவனை பத்தி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? இவனால என்னுடைய தொழில் மொத்தமா கெட்டு போச்சு. நான் இவனை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் கோபத்துல மார்க்கெட்ல அந்த இடத்துக்கு போனாரு. அந்த இடத்துல தான் ரமேஷ் தன்னுடைய வண்டி கடையை வச்சிருந்தாரு. ரமேஷ், உன்னால என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன். ஒழுங்கா இந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிடு. போகலன்னா என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டாங்க. கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி யோசிச்சுக்க ஜமீன்தாரே. டேய், நீ என்னடா சொல்ற?
ரமேஷ் கொண்டு வந்த கொத்தமல்லியை சாப்பிட்டதுனால கிராமத்துல நோயால பாதிக்கப்பட்டவங்க குணமாயிட்டாங்க. அப்புறம் ரமேஷ் எங்க கிட்ட கொத்தமல்லிக்கு பதிலா காசு வாங்குறது இல்ல. உங்களுக்கெல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவன் கொத்தமல்லியை இலவசமா கொடுக்குறான் இல்ல. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப முட்டாளுங்க. இவன் கையில நிறைய பணத்தை வச்சுட்டு அவனுங்க போயிடுறானுங்க. யாராவது நீங்க இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க குடும்பத்துல வருஷக்கணக்கில் நோயால பாதிக்கப்பட்டவங்க ரமேஷ் கொடுத்த கொத்தமல்லி சாப்பிட்டு குணமாயிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இவங்கிட்ட யாராவது கேட்டிருக்கீங்களா? இவன் தினமும் கொத்தமல்லி தலைகளை எங்கேருந்து கொண்டு வரான்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் நிச்சயமா இதை திருடிட்டு தான் வந்திருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல கூட்டமா ஜனங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆளு ஜமீன்தார் கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர் எங்கேருந்தாவது கொண்டு வரட்டும், அதனால எங்களுக்கு என்ன வந்தது? எங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும், இவர் கொடுக்குற கொத்தமல்லியை சாப்பிட்டு ஜனங்களுடைய வியாதி குறைஞ்சிருக்கு. இதை பாரு ஜமீன்தாரு, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தல, இவனுங்கெல்லாம் உன்னை அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறானுங்க. கூட்டத்தை பார்த்ததும் ஜமீன்தார் பயங்கரமா பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த ஜமீன்தார் அந்த அளவுக்கு பயந்துட்டாரு, மறுநாள் தன்னோட கிராமத்தை விட்டே ஓடிட்டாருன்னா பாருங்க. ரமேஷோட மனைவி ஸ்வாதி ரமேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பலியா சித்தப்பா கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டார்னு. நீ ரொம்ப சரியா சொன்ன ஸ்வாதி. அப்பதான் அந்த இடத்துக்கு பலியா சித்தப்பா வந்தாரு. அப்புறம் ரகசியமான முறையில சிரிச்சுக்கிட்டே ரமேஷை பார்த்து அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன்? அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துல இருந்து கொத்தமல்லியை கொண்டு வா, அதுக்கப்புறம் நடக்கிற அற்புதத்தை பாப்பான்னு சொன்னேன்ல. பலியா சித்தப்பா சொன்னதை கேட்டுட்டு ரமேஷும் அவரோட மனைவியும் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.